பிரியமான சகோதரனே சகோதரியே, மீடியாவை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோனை அதில் உள்ள எல்லாத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:28 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கு. மொபைல் போனை எடுக்கலாம், தேவையில்லாத காரியத்தையும் பார்க்கலாம், தேவை உள்ளதையும் பார்க்கலாம். ஆனா நம்ம எதுல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றோம்னா, சினிமா பாட்டு கேட்கறதுலையும் தேவையில்லாத காரியத்தை பார்க்கறதையும், ஒருவேளை தேவையில்லாத சூழ்நிலைகள்லயே அதிக நேரத்தை நாம் செலவு பண்ணுகிறோம். தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத சம்பாஷணை, இதை பார்க்கறதுலயே நம்முடைய சின்ன சின்ன சூழ்நிலைகளை இழந்து போயிடுறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு பாருங்க, மீடியாவை உங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் காலையில், 1/2 மணி நேரம் நைட், அவ்வளோதான். அதுக்கடுத்தாப்புல நான் மீடியாவையோ அல்லது நெட்டையோ நான் ஆன் பண்ண மாட்டேன். அது ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஆண்டவர் உங்க கூட பேசுவார், உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும். ஆனால் மீடியா உங்களை கண்ட்ரோலில் வச்சிருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். உங்களை 24 மணி நேரமும் சும்மா இருக்கிற நேரம் எல்லாத்தையும் 10 நிமிஷம் சும்மா இருப்பீங்க. அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் மொபைலை பார்த்து கடைசியில் 10 மணி நேரம் அதோடு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அது உங்களை அரெஸ்ட் பண்ணிடும். வசனம் சொல்லுது, இது ஒரு வித்தியாசமான ஒரு வலை, விழுந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். இந்த கடைசி நாட்களில் மீடியால விழுந்து தேவையில்லாத காரியத்தை பேசி பார்த்து பழகி விழுந்து போய் விடாதீர்கள். அதை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்கன்னு ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். சகோதரா சகோதரியே,